ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் சுரக்காய் வச்சு சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் இதுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நிச்சயமாக நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பிடிக்காதவங்க கூட இது போல் சாம்பார் செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் சுரக்காய் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது போல் சாம்பார் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சுரக்காய் சாம்பார் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது போல் சாம்பார் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குக்கரில் வந்து 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 600 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. 200 கிராம் பருப்புக்கு 600 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும். 5 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கணும். இது வந்து இப்போ நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா குக்காக இருக்கிறதுனால கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சாலே அது நல்லா மசிஞ்சிரும். இப்போ இதை நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு இதை வந்து ஓரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போ இருக்கட்டும். இப்போ சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அதிகம் சேர்க்க வேணாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை கருக விட்டுறாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டையும் பொரிய விடுங்க. இது கூட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 2 நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இது கூட நறுக்கி வச்சுருக்கிற சொரக்காய், மீடியம் சைஸ் சொரக்காய், அதை சேர்த்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியெல்லாம் மசியணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயில் வந்து இந்த சொரக்காயும் தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் சுரக்காய் வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். நல்லா சுருங்கியிருக்கும் அந்த சுரக்காய் வந்து. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயில் இதுமாரி வதக்கி செய்யும்போது சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேணாம். நான் தண்ணியாக இருக்கிறதுனால ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். திக்காக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேருங்க போதும். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. புளி வந்து இந்த சாம்பாருக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுங்க, லைட்டாக தான் இருக்கணும். அதனால் புளி அதிகமாக கரிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சொரக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% அளவுக்கு குக் ஆகிருக்குங்க. நம்ம மொத்தமாக சேர்த்து 10 நிமிஷத்துக்கு சொரக்காயை குக் பண்ணியிருக்கோம். இப்போ 50% வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கே போதுமானது. இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இதுவே தண்ணியாக தான் இருக்குது. இது கொதிஞ்சு வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் தண்ணி எக்ஸஸாக சேர்க்க வேணாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. சாம்பார் மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் சாம்பார் நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் வந்து சூப்பராக கொதிஞ்சு காயெல்லாம் வெந்து வந்துருக்குதுங்க.
சாம்பார் வாசம் கமகமன்னு சூப்பராக இருக்குது. நிச்சயமாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. சாம்பார் நிச்சயமாக உங்கள் வீட்டில் காலியாகிடும். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இது வந்து சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சிங்க அப்படின்னா, இப்போ வந்து கொத்தமல்லியெல்லாம் நல்லா தாராளமாக எடுத்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து இறக்குனீங்க அப்படின்னா, கம கமன்னு சாம்பார் செம்ம சுவையில் ரெடி ஆகிடுச்சுங்க. சூடான சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா, டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.